Thank you, Pa, for looking over us in this journey. Thank you so much for everything. வாவ், மெட்ராஸ்லேருந்து நேற்று நைட்டு வர்க்கலாலேருந்து வந்து சேர்ந்தோம். ஒரு 6:30 மணிக்கு போல் ஈவினிங் வந்துட்டோம். அண்டு காலையில் எந்திரிச்சோன்னே இந்த வெதருங்க. ஓ மை காட், திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். What a fantastic weather. What a fantastic weather. ஒவ்வொரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளிஸ்ட்டும் விரும்புகிற ஒரு வெதர். மலை, காடு, மேடு. கரெக்டாக எனக்கு காடு மேடெல்லாம் பெருசாக பிடிக்காது. பட் மலை அண்ட் ரோடு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்ங்க கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. Let's get going. Alright, ரோட் மோடில் இருக்குது. Let's shift it to rain mode. Yeah. என்ன பண்ணுறாரு இவரு? ஓகே. ஏழு 45 ஆகுது. நேற்று நைட்டு ஒரு 8:30 மணிக்கு நல்ல ஒரு ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப் கேவலமாக இருந்துச்சு. ரெட் பாக்ஸில் ஆர்டர் பண்ணது எனத்தையும் வந்துருச்சு. நானும் அதை குடிச்சிட்டு 8:45 படுத்தவன். காலையில் அது என்னமோ தெரியல, எப்போதுமே எனக்கு 4-4:30 எந்திரிச்சிடணும் இருக்கும். எந்திரிச்சிட்டேன். அண்ட் ஃபுல்லாக இன்றைக்கி பேக்கெல்லாம் அன்பேக் பண்ணி துணியெல்லாம் துவைக்க போட்டு ஜாக்கெட்டு பூட் எல்லாம் கேவலமான கண்டிஷனில் இருந்துச்சு. அது வேறு ஒரு நாள் தனியாக நம்ம க்ளீன் பண்ணி போடுவோம். அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன். ஏன்னா நான் போட்டிருந்தது நேற்று வாஸ் த ஆப்ளோ சூட், பிஎம்டபிள்யூட ப்ராப்ரைட்ரி சூட். இது இட்ஸ் த சிக்னேச்சர் ஆப்ளோ சூட். இந்தியா மாதிரி நாடுகளில் இந்த மாதிரி 24/7 அதாவது 24/7 365 டேஸ் நமக்கு வந்து வெக்கதாங்க. நமக்கு வந்து பனிக்காலன்றது இந்த ஒரு காலம். இந்த காலத்துலேயே எங்களுக்கு நேற்று பயங்கரமாக வேர்த்து தள்ளிடுச்சு. அண்ட் நம்மளோட போங்க மேடம், போங்க தம்பி, ஹாவ் அ நைஸ் டே. பயங்கர வெக்க எங்கே தள்ளிடுச்சு. ஃபோன் எடுத்தானா? ஃபோனை எடுக்கவில்லை. பையில் கிடக்கு. எப்போதும் ஃபோன் இங்கே இருக்கும், இங்கே இல்லை. சிட்டியில் மட்டும் நான் ஃபோனை இங்கே வைப்பேன். அவுட் ஸ்டேஷனில் என்னோடய டேங்க் பேக்கில் தூக்கி போட்டுருவான். ஏன்னா இந்த ஃபோனில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வெயில் பட்டுகிட்டே இருக்குங்க. ப்ளஸ் ரேம் மவுண்ட், ரோட் இஸ் அ ரேம் மவுண்ட். பைக்கை நல்லா க்ரிப் பண்ணிக்கும். பட் வண்டியில் உள்ள வைப்ரேஷன் எல்லாமே அதில் இறங்கும். அண்ட் ஆப்பிள் கம்பெனிக்காரங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் சர்வீஸ் மேனுவலில் கிளியராக போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு இன்டர்னலாக ஆப்பிளோட கம்பெனியில் தான் எனக்கு இந்த நியூஸ் வந்தது. இந்த வைப்ரேஷன் எல்லாம் கேன் காஸ் அ டெட் பிக்சல் ஆன் யுவர் ஸ்க்ரீன் ஆர் கேன் வண்டியில் உள்ள அந்த வாட்டர் ப்ரூஃப் சீலையும் அது பிரேக் பண்ணிடலாம். அண்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாங்கள் ஃபோனை ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம், சர்வீஸும் செய்ய மாட்டோம். ஏன்னா ஆப்பிள் ஐஃபோன் கேன் நாட் பி சர்வீஸ்ட். இட்ஸ் ஒன் சிங்கிள் மதர் போர்ட். ஸோ அந்த பட்சத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு screw up my phone. Phone is a speaking device, but அதில் கேமராலாம் போட்டு கொடுக்குறாங்க.
அது ஹெல்மெட்லாம் மவுண்ட் பண்ணி வீடியோலாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஹைலி நாட் ரெக்கமெண்டடுங்க. எனிவே சொல்லிட்டேன். ஸோ கம்மிங் பேக் டு ஆர் சன்ரைஸ் ஸ்பாட். இன்றைக்கி சன்ரைஸ் ஸ்பாட்டை மழையும் வெயிலும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 நாள் கழித்து நம்ம வரோம். ஆனால் சன்னை காணும். ஸோ மழை மேகம் ஃபுல்லாக சன்னை மறைச்சிருச்சு. வணக்கமுங்கோ அண்ட் குட் மார்னிங். திஸ் இஸ் முரு ஜிஎஸ். that's correct. இனிமேல் டாக்டர் எம்னு நான் கூப்பிட போகிறதில்ல, முரு ஜிஎஸ்ன்னு தான் கூப்பிட போகிறேன். டாக்டர் எம்னு சொன்னால் எல்லோரும் தலையை சரிகிறாங்க. நம்ம சேனலை வந்து அவங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதும் அவங்களுக்கே போதும் இருக்குது. நான் வந்து ஒரு ஃபோட்டோ காட்ட வேண்டியிருக்கு, ஒரு லிங்க் அனுப்ப வேண்டியிருக்கு. சரியான தலைவலியாக இருக்குது. ஸோ முரு ஜிஎஸ்ன்ற ஒரு வார்த்தையை வந்து எல்லோரும் ஈஸியாக பிடிச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முரு ஜிஎஸ் முருக்ஸ் தான். முரு ஜிஎஸ் ஜிஎஸ் ஓடுறல முரு. என்னோடய சிங்கப்பூர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் முருவனுக்கு விடுவாங்க. அந்த கணக்குக்கு நான் வந்து என்னை முரு ஜிஎஸ்ன்னு மாற்றிட்டேன். இந்த புது பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட், சப்ஸ்கிரைப், இல்லை வேறு எப்படி ஒரு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பேரை வச்சுக்கலாம். எல்லோருக்கும் சொன்னால் டக்குன்னு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு பேரை வைக்கலான்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட்ஸில் போடுங்க. நமக்கு இருக்கிறாங்க 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. அதில் எங்கே போகிறோம்? நமக்கு எங்கே போட போகிறாங்க? டேய், மழை பெஞ்சா போதுங்க. மெட்ராஸில் மென்டல் ஆயிரும். ஏன்டா மழை தாண்டா பெய்யுது, ஏன்டா அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? Traffic will just be heavier. மழையில் நடந்து போட்டுருக்கு. எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? ஏய், போன வீட்டில் போய் பேசுகிறா. ஸோ காலையிலே பயங்கர வைப்ஸ். நிம்மதியான ஒரு வெக்கேஷன்லேருந்து திரும்ப வந்தோம்னா இந்த ஒரு கேயாஸுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. கேயாஸ். இதனால தாங்க வர்க்கலா இல்லை தென்காசி மாதிரி நாட்டில் போய் வாழ்ந்தோன்னு. நான் என்னோடய ஃப்ரெண்டு டாக்டர் ராஜலக்ஷ்மியை மீட் பண்ணேன். அவங்க வந்து தென்காசியில் ப்ரோவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே லைஃப் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், ஓ மை காட், டிஆர்டிக்கு போதும் பஸ்ஸு. ஓகே, லெட்ஸ் கேட்ச் யூ கைஸ் ஆன் தி ரோட். ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த நாளை நம்ம இதோட முடிச்சுப்போம். ஏன்னா ஆஃபீஸில் நிறையா வேலை இருக்கும் இன்றைக்கி. ஸோ நான் சொன்னேன்ல நம்ம மல்டி ஃபேசிட்டட் பர்சனாலிட்டின்னு, அதில் ஒரு ஃபேஸ் தான் நான் போகிறேன் இந்த ஆஃபீஸு. ஐ ஆம் இன் ஒன் லீட் வேர்ட்டிக்கலில் இருக்கேன். என்னோடய ஒரு கார்ப்பரேட் ஜாப் இது. ஐ டூ தேட் இந்த டே. ஈவினிங் என்னோடய கிளினிக் வந்துடுவேன். அண்ட் கிளினிக்லேயும் இன்றைக்கி அவ்வளோ பேஷண்ட் இருக்க மாட்டாங்க. நான் இன்னும் பெருசாக அப்பாயின்மெண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ முக்கால்வாசி ஈவினிங் இன்றைக்கி ஐ வில் ஸ்டார்ட் எடிட்டிங் ஆல் த வீடியோஸ் ஃபார் அ வீக்கெண்ட் ரிலீஸ். நிறைய வீடியோ, நிறைய சிந்தனைகள், நிறைய என்ன சொல்கிறது, சிந்தனைகள் சொல்ல வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த வார கடைசியில் ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹாவ் அ கிரேட் டே guys. This is Dr. M signing off with this daily vlog. ஹாரன் கான்டாக்ட் மிஸ் ஆகுது. வண்டி எப்படி சர்வீஸ் கொடுக்கணும்.